subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to அம்மா சமையல் food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ருசியான மிளகாய் புளி தொக்கு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சட்டியில கொஞ்சம் கூடுதலா எண்ணெய் ஊத்திட்டு 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு போட்டுக்குங்க. இந்த தொக்கு ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா ஊத்திக்கிட்டாதான் மாசக்கணக்கா கெட்டு போகாம இருக்கும். 5-6 பல்லு பூண்டு பொடுசா வெட்டினது, 3 இன்ச்சி சைஸுக்கு இஞ்சி பொடுசா வெட்டினது, அப்புறம் 10 முழு பல்லு பூண்டு. இதை எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்து லேசா வதக்கி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் எண்ணெயில சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு இந்த மிளகாய் தொக்கு செய்ய ஊசி மிளகா பாவிக்கிறேன். நீங்க பச்சை மிளகா, சிகப்பு மிளகா கூட பாவிக்கலாம். ஆனா ஊசி மிளகால செய்யும் பொழுது கூடுதலா ருசியா இருக்கும். இங்க 2-3 கப் அளவுக்கு ஊசி மிளகாவை சுத்தமா கழுவி வதக்கின பொருட்களோட சேர்த்துக்கிறேன். லேசா கிண்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பொன்னிறமா ஆனோன்னு 1/2 கப் அளவுக்கு புளியை எடுத்து திக்கா கரைச்சி சட்டியில சேர்த்துக்குங்க. இந்த மிளகாய் தொக்குக்கு புளிய கூடுதலா கரைச்சி ஊத்துனாதான் ரொம்ப ருசியா இருக்கும். அது மட்டும் இல்ல, மாச கணக்குல கெட்டு போகாம இருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஏற்கனவே புளி தண்ணி நம்ம சேர்த்திருக்கோம், அதனால உப்பை பார்த்து சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு சீனி சேர்த்துக்குங்க. இது இந்த மிளகாய் தொக்குக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு வேக விடுங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோன்னே மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. நல்லா வாசமாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த மிளகாய் தொக்கு புளி தண்ணியில வேக வைக்கிறதுனால உரப்பு கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். ஆனா சாப்பிட செம்மையா இருக்கும். இதை இப்ப மிதமான தீயில நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இங்க பாருங்க, இந்த தொக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப அடுப்பை அடைச்சிட்டு ஆற விடலாம். ருசியான மிளகாய் புளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ருசியா இருக்குல்ல? இந்த தொக்கை வினிகர் சேர்க்காம முழுக்க புளி தண்ணியிலேயே வேக வச்சு எடுத்திருக்கோம். பிரமாதமா வந்திருக்கு பாருங்க. இத ஊசி மிளகாய் ஊறுகாயின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம வீட்டில் செஞ்சதுனால உப்பை கணக்கா போட்டு செஞ்சிருக்கோம். இத எல்லா குழம்புக்கும் வச்சு சாப்பிடலாம், அருமையா இருக்கும். இல்லைன்னா சுட சுட சாதத்துல நல்லா பிழைஞ்சி சாப்பிடலாம், அதுவும் ரொம்ப ருசியா இருக்கும். இந்த மிளகாய் தொக்க நல்லா ஆற விட்டு சுத்தமான கண்ணாடி போட்டல்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொக்க சேர்த்து நல்லா இறுக்கமா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. தேவைப்படுறப்ப சுத்தமான கரண்டியில அறவே தண்ணி இல்லாம தேவைப்படுற அளவுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டு திருப்பியும் இறுக்கமா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இது தண்ணி படாம பார்த்துக்கிட்டிங்கன்னா
3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.